போயிட்டு வரமா பயமா. பேக் எங்கம்மா வச்சிருக்க? சேர்லையா? பேக் எடுத்துறேன், கிளம்புறேன். டேய் சனிவே, வேலைக்கு போகும்போது இதுல வச்சு அப்படி எங்காது. காஃபி எடுத்துக்கடா. முருகா முருகா முருகா, டேய் காஃபிடா. டேய் முருகா. டேய் என்னடா காஃபி? டேய் உன்னை நிறைய வாட்டி சொல்லிருக்கல எடுத்துட்டு வராதுன்ட்டு. மூஞ்சில முடிச்சாலே நாள் சரியாவே போக மாட்டேங்குது. குர்ரா நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி காஃபி எடுத்துன்னு வந்து முருகாக்கி இருக்கான்னு. மா இவனெல்லாம் நம்ம காஃபி எடுத்துன்னு சொல்ற. இவன் எடுத்துன்னு வந்தாலே 4 வேஸ்டா தான் போவேன். எனக்கு காஃபியே வேணும். நீ என்ன போய் காஃபி குடுக்குற? உன்னை குடுக்க சொன்னா உன் வேலையை மட்டும் பாடுறா. தனுஷ் வாடா. கை கூட சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா, கை கூட வச்சுட்டு என்னாச்சு என்னாச்சு? எப்படி சொல்றது, நீ எனக்கு ஒரு கம்பெனியில் ரெஃபர் பண்ணியிருந்தில்ல? ஆமா, அந்த கம்பெனிக்கு போனேன், வேலை கிடைச்சிருச்சு. ஏய் சூப்பர்ரா சூப்பர்ரா. ஈவினிங் ட்ரீட் இருக்கு, தயவு செஞ்சு வந்துரு. சரி, சரி, ஏதாவது காரணம் சொல்லிட்டு வராமல் இருந்தா. சரி 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 சரி. எப்படி சொல்றது, ஆக்சுவலாக நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். எனக்கு ஒரு லக்கி சாம் தெரியுமா? ஆனாடா. டேய் முருகா, டேய் கேட்டுதா? லக்கி சாமா நீ இப்படிலாம் சொல்ற, ஆனா என் கூட இருக்கவங்க நீ தத்துறோம், நீ வேஸ்ட்டு, நீ எதுக்கு எதிர்க்க வர, எதுவுமே விளங்காதவன் என்னென்னமோ சொல்லுவாங்கடா. சொல்லும்போது கஷ்டமா இருக்கும். அதான் ஒருத்தவங்க பார்க்குறது நல்லா இருக்கு. என்னை பொறுத்தவரை நீ லக்கி சாம் தான். ஆமாண்டா, எப்படின்னா நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்த நான் யார்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ண போனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்னா அடுத்த நிமிஷமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு லக்கி சாம் தான். ஸோ அதனால தான் எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட் வந்து சொல்லணுன்ட்டு நான் வந்தேன். மறுபடியும் கை கொடு. தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபீல் பண்ணாது. என்னை பொறுத்தவரைக்கும் நீ செம்ம லக்கி சாம். சரியா? ஈவினிங் வந்துரு. சொல்லிட்டேன். நீங்களும் வந்துருங்க. சரியா? வந்துரு. வந்தா பார்த்து போகிறேன். சரி மச்சான், பாய்டா. நம்மளை எல்லாரும் தத்துறோம், விளங்காதவன் இப்படியே சொல்லி நம்ப வச்சிட்டாங்க. இப்படிலாம் கேட்க புதுசாக இருக்குது. நம்மளும் லக்கி தான் போல.